ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மைவிடுவதாக. இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி அவர் நம்ம நடத்த விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ரொம்ப அழகாக ஒரு 3 கருத்தை ஏசப்பையன் சொல்கிறார். மெய்ப்பனை போல நான் உங்களை நடத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். 2வது, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. புயம் என்றது தேவனுடைய கரத்தை குறித்து சொல்லுது. தம்முடைய கரத்தினால் அவர் நம்மை நடத்துவார். 3வது, தமது மடியிலே சுமந்து. இதெல்லாம் ஒரு மெய்ப்பனுடைய அன்பை குறித்து காட்டுகிறார். ஒரு மெய்ப்பனை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த மெய்ப்பனுடைய மடி மேலேயோ தோல் மேலேயோ எப்போவுமே ஒரு ஆடு இருந்துகிட்டே இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? அது ஒரு செல்லமான ஆடு. அந்த ஆடை எப்போவுமே தோளில் சுமந்துருப்பார். அதுக்கு ரொம்ப பாசம் காட்டுறோம் அதிகமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்டவர் தான். அவர் நம்மை ரொம்ப அழகாக நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மெய்ப்பனை போல் நான் அவங்களை நடத்துவேன். ஏன்னா அந்த மெய்ப்பனுக்கு தெரியும் அந்த ஆடுக்கு எப்போ பசிக்கும், அந்த ஆடு எப்போ ஆளும், அந்த ஆடுக்கு எப்போ தூக்கம் வரும், அந்த ஆடை எப்போ பாதுகாக்கணும், அந்த ஆடை எப்போ ஃப்ரீயாக விடணும். அந்த மெய்ப்பனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதே போல தான் நம்முடைய பரம மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவும். அவர் எல்லாம் அறிஞ்சவராக இருக்கிறார். இன்றைக்கி அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை நடத்துகிறேன், நீ ஏன் காரியத்தை குறித்து கலங்குற, நீ ஏன் சாப்பாடை குறித்து கலங்குற, நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படுற, ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிற. உன் மெய்ப்பன் நான் இருக்கும் போது நான் உன்னை ரொம்ப அழகாக நடத்த மாட்டேனா? ஆட்டுக்குட்டியை புயத்தினால் சேர்த்து தம்முடைய கரத்தின் வல்லமையால் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மடியிலே சுமக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் நம்மளை சுமர்ந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி காலை வெளில இந்த மெய்ப்பனுடைய அன்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3 கருத்தை சொல்கிறாரு. மெய்ப்பனை போல் நான் அவங்களை நடத்துவேன், அதுவும் என் கரத்தினால் நான் அவங்களை நடத்துவேன். 3வது, நான் அவங்கள சுமப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த கால வேளையில் ஒருவேளை பலவிதமான கலக்கங்களோடு எப்படி நான் தொடர்ந்து நடத்தப்பட போகிறேன், அடுத்த மாதம் இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரில, ஒரு வருடமும் வரும்போது புதுசாக பிரச்சனை வருது, எப்படி ஆண்டவரே அப்படின்னு ஒரு வேளை கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த 3 கருத்தை கர்த்தர் அந்த கால வேளை ப்ராமிஸ் பண்ணுறாரு. நான் உங்களை நடத்துவேன், என் கரத்தினால் நடத்துவேன், உங்களை நான் சுமந்து கொள்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த 3 கருத்து இந்த கால வேளை தியானிங்க, அறிக்கை செய்யுங்க. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் மெய்ப்பனை போல அவர் உங்களை நடத்த, பராமரிக்க, போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நம்புங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.